بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தில் 6 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். 7வது வசனத்தில் உள்ள அர்த்தத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சென்ற வாரம் விளக்கியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆலிம் குரு வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வசனம் சம்பந்தமாக செய்யப்பட்ட ஆய்வுகளை வீடியோக்களாக உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி அதை நீங்கள் பார்த்து வைத்து கொள்வது இந்த வசனத்தை எளிதாக விளங்குவதற்கு உதவும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்வமுள்ளவர்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ நம்ம வசனத்துக்கு அர்த்தத்தை செஞ்சாலே உங்களுக்கு பெருமளவுக்கு சந்தேகம் இல்லாமல் இது புரிஞ்சிடும். 3-7 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹுவ அவன், ஹுவன்ட்டு அவன் அர்த்தம். அல்லதி அன்சல, அன்சல என்றால் இறக்கினான். அல்லதி அன்சலனா இறக்கியவன். ஹுவ அவன், அல்லதி அன்சல இறக்கியவன். எதை இறக்கியிருக்கிறான்? அலைக்க, உன் மீது இறக்கியிருக்கிறான். அல் கிதாப, இந்த வேதத்தை அவன் உன் மீது இறக்கியிருக்கிறான். ஹுவல்லதி அன்சல் அலைக்கல் கிதாப, அவன்தான் உன் மீது இந்த வேதத்தை அருளியிருக்கிறான். இதில் விளக்கம்லாம் தேவையில்லை, சாதாரணமாக அர்த்தம் செஞ்சாலேயே இதனுடைய விளக்கம் எளிதாக விளங்கி விடுகிறது. ஹூ அவன்தான், அல்லது அன்சல இறக்கியவன். அல்லது வந்துச்சுன்னா இந்த அன்சலங்கிற ஃபேலை அது இறக்கினான் என்பதை இறக்கியவன் என்று பெயர் சொல்ல மாற்றிடும். அது ஏற்கனவே மௌசூலுங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். ஹூ அவன்தான் அல்லது அன்சல இறக்கியவன். யாருக்கு இறக்கிறான்னு? அலைக்க, உமக்கு இறக்கியிருக்கிறான். அன்சலன்னு அலாண்டு வரும், உம்மீதுன்னு சொல்ல தேவையில்லை, உமக்கு இறக்கியிருக்கிறான். அல் கிதாப, கிதாபுன்னா வேதம், அல் கிதாபுனா இந்த வேதம். கிதாப் என்றால் புத்தகம், வேதம்னு சொல்வது. அல் கிதாப் என்றால் இந்த வேதம். அப்போ இந்த வேதத்தை அவன்தான் உம்மீது இறக்கியிருக்கிறான். இது சைத்தான்கள் கொண்டு வந்து உனக்கு தரல, ஜிப்ரீல் கொண்டு வந்து தருவது நான் சொல்லி நான் கொடுத்து விட்டு தான் அவர் கொண்டாந்து தர்றாரு அப்படிங்கிறதை நபிகள் நாயகத்துக்கு சொல்கிற விதமாக இந்த வாசகம் இருக்கிறது. அவன்தான் உம்மீது இந்த வேதத்தை அருள் இருக்கிறான். இதில் ஒன்றும் விளக்கம் தேவையில்லை தானே? சரி, இந்த வேதத்தை சொல்லும் பொழுது மின்ஹுன்னா இந்த கிதாபில் இருக்கிறது ஆயாத்துன், சில வசனங்கள் இருக்கின்றன. இந்த குர்ஆனில் சில வசனங்கள் இருக்கின்றன. எந்த மாதிரி வசனங்கள் என்றால், அந்த ஆயாத்து என்பதற்கு ஒரு வர்ணனை, ஒரு சிஃபத்து அல்லாஹ் கொடுக்குறான். முஹுக்கமாத்துன், அஹ்கமை என்று சொன்னால் உறுதியாக ஆக்குறது. ஒரு கயிறு கட்டுறோன்னு வைங்களேன், நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டோம்னா அஹ்கமைங்கிற வார்த்தைக்கு நீதி வழங்குறது, ஹுக்குமுங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அஹ்கமன்றது அஃஅலன்னு மாற்றும்போது என்னவாயிரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை உறுதிப்பட செய்கிறது, ஒரு கைத்தை உறுதியாக கட்டுறது, முடிச்ச உறுதியாக போடுறது, அந்த மாதிரி உறுதி செய்யப்பட்டதுங்கிற அர்த்தத்துக்கு அந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. அப்போ மின்ஹு, இந்த கிதாபில் இருக்கிறது ஆயாத்துன், சில வசனங்கள் இருக்கின்றன. முஹக்கமாத்துன், உறுதிப்படுத்தப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட என்றால் என்னன்னு கேட்டால், அதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். உறுதி இல்லாத விஷயத்தை உடைக்கலாம்ல, உடைச்சிக்கிட்டு வேறு மாதிரியும் கொண்டு போகலாம். வேறு மாதிரி கொண்டு போக முடியாமல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதுக்கு முஹக்கமாத். அதாவது குர்ஆனில் உங்களுக்கு முஹக்கமான வசனங்களும் இருக்கிறது, முத்தஷாபிஹான வசனங்களும் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லப்போகிறது. அதில் முதல்ல அல்ல முஹக்கம்னு சொல்கிறான். அப்போ குர்ஆனில் 2 வகை இருக்குது. எல்லாமே முஹக்கம் கிடையாது. பல வசனம், அதாவது ஒரு 95% முஹக்கமான வசனங்கள் இருக்கும். ஒரு 5% அளவுக்கு முத்தஷாபி இருக்கும்.
அப்போ குர்ஆனில் வந்து அனைத்துமே முத்தஷாபிஹே கிடையாது, அனைத்துமே முஹக்கமும் கிடையாது. அதில் முஹக்கமானவைகளும் இருக்கிறது, முத்தஷாபியும் இருக்கிறது என்று இதில் ஆரம்பிக்கிறான். முஹக்கம் என்று சொன்னால் இரண்டாவது கருத்துக்கு இடம் தராத ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் தருகிற வசனம் என்பது அதனுடைய கருத்து. அர்த்தம் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஆயாத்துன் முஹக்கமாத்துன், உறுதி செய்யப்பட்ட வசனங்கள். உறுதி செய்யப்பட்ட என்ன அர்த்தம்? அதை உடைக்க இயலாது, வேறு பக்கம் மாற்றிக்கிட்டு போக இயலாது, அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு அதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முஹக்கம்பாங்க. இதை ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கை யாபத்தில் வச்சுக்கிறேன்னு, இந்த முஹக்கம் முத்தஷாபிஹ் என்பது இது குர்ஆனுக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது. குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸுகள்லையும் இருக்கிறது, நான் பேசுகிற நீங்கள் பேசுகிற பேச்சில் இருக்கிறது, தமிழ் மொழியிலையும் இருக்கிறது, ஆங்கிலத்திலையும் இருக்கிறது, அகில உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் இது இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு சொல்ல பேசுனாங்கன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் தராத பேச்சுக்களையும் பேசுவார்கள். ஒரு இலக்கியமாக என்ன செய்வாங்கன்னா ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் தரக்கூடிய சொல்ல பேசுவாங்க. ஆனால் அது ஒரு அர்த்தத்துக்கு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அதை ரெண்டு அர்த்தத்துக்கு தரக்கூடிய சொல்ல போடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அறிவாளிகள் வந்து சரியான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். வழிகட்டவன் மூளை குழம்புனவன் என்ன செய்வான்னு கேட்டால் வேறு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துக்கு கொண்டு போய் அதை மாற்றி விட்டுருவான். அப்படிங்கிறது வந்து எல்லா பாஷையிலும் இருக்குது. மனிதர்களுடைய பேச்சே அப்படித்தான் அமைஞ்சிருக்குது. அவங்க எந்த மொழியில் பேசினாலும் சரி அனைத்தையும் முஹக்கமாக பேச மாட்டாங்க. அவங்க சொல்வதில் என்ன இருக்குது, அந்த இலக்கியமான சொற்கள் அவங்கள அறியாமல் ஒன்று ரெண்டு பயன்படுத்த தான் செய்வாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நமக்கு ஒரு போதனையை சொல்கிறான். குர்ஆன்டவுன எல்லாம் அல்லாட்டது வந்தது தானே, அப்படி சொன்னதுக்கு சொன்ன அர்த்தம் அப்படின்னு கொண்டு போயிடாதீங்க. நான் இலக்கியமாகவும் இதில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், இலக்கியம் இல்லாத நேரடியான அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ நேரடியான அர்த்தத்தில் உள்ளது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும், இலக்கியமாக உள்ளதை எப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த விவரத்தை சொல்லி காட்டுறான். அப்போ மின்ஹு, இந்த கிதாபில் இருக்கிறது ஆயாத்துன் முஹக்கமாத்துன், உறுதி செய்யப்பட்ட வசனங்கள், அதாவது இரு கருத்துக்கு இடம் தராத வசனங்கள். ஹுன்ன, இவை தான் உம்முல் கிதாப், இந்த கிதாபுக்கு இந்த வேதத்துக்கு தாயாகும். இந்த வேதத்துக்கு தாய் போல உள்ளது எது? முஹக்கம் தான். அதுதான் பேசிக்கானது, அதுதான் அடித்தளமானது, அதுதான் சட்டங்கள் உருவாக்குவதற்கு வழிகாட்டுவதற்கு உரியது. அப்போ ஹுன்ன உம்முல் கிதாப், ஹுன்ன என்றால் அந்த வசனங்கள். எந்த வசனங்கள்? எந்த வசனங்கள் முஹக்கமாக இருக்கிறது அந்த வசனங்கள் உம்முல் கிதாபி, இந்த கிதாபுடைய உம்மாக அம்மாவாக இருக்கிறது, தாயாக இருக்கிறது. தாய் எப்படி முக்கியமானதோ, தாய்ங்கிற வார்த்தை எதுக்கு செய்வாங்கன்னு கேட்டால் அடித்தளமாக இருக்கிறத வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை வந்து தாயுமாங்க. எல்லாத்துக்கும் தாய் தானே, மனிதனுடைய பிறப்புக்கு தாய் தானே அடித்தளமாக இருக்கிறாங்க. அது மாதிரி வந்துக்கிட்டு என்ன செய்யலாம், அந்த வேதத்துக்கு தாய் எதுன்னு கேட்டால் முஹக்கமான வசனங்கள். சரி, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உஹரு, உஹருன்னா ஆயாத்துன் உஹரு, அதாவது ஆஹிர் என்பதற்கு வந்து உஹருங்கிறது ஜம்மு, ஆஹிருங்கிறது ஆஹிருங்கிறோம்ல, அது அதாவது அன்சர் என்பதற்கு நுசருன்னு ஜம்மு செய்கிறோம்ல, அக்பருக்கு குபருன்னு சொல்கிறோம்ல இஸ்மு தப்லீல், அந்த மாதிரி வந்து உஹரு என்கிற வார்த்தை வந்து ஜம்முல பயன்படுத்துவாங்க. அதாவது ஆஹர், ஆஹர்னா மற்றொன்று, உஹர்னா மற்றவைகள். உஹரு முத்தஷாபிஹாத்துன், அது ஆயாத்துன் உஹரு, மேலும் சில வசனங்கள் இருக்கின்றன. உஹருக்கு முன்னாடி ஆயாத்துன்னு வச்சுக்கிறேன், விளங்குறதுனால அல்லாஹ் சொல்லலை. உஹரு மற்றவை உள்ளன, மற்ற வசனங்களும் உள்ளன. அது எந்த மாதிரியான வசனங்கள் என்றால் முத்தஷாபிஹாத்துன், முத்தஷாபிஹாத்தான வசனங்களும் இருக்கின்றன. முத்தஷாபி என்றால் தஷாபக என்றால் ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கிறது, ஒன்றை போல இன்னொன்று இருக்கிறத வந்து முத்தஷாபிகிம்பாங்க. இந்த முத்தஷாபிகில வந்து என்ன வரும்னு கேட்டால், அதாவது ரெண்டு ஒரே மாதிரி ரெண்டு பொருள் வெவ்வேறு அர்த்தம் வெவ்வேறு தன்மை உடைய இரண்டு பொருள்கள் வந்து தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்குன்னு வைங்க. இப்போ சாத்துக்குடி இருக்குது, ஆரஞ்சு இருக்குன்னு வைங்க. அந்த ஆரஞ்சில் வந்து பச்சை கலர் ஆரஞ்சு இருந்துச்சின்னு சொன்னால் ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. தோற்றத்தை பார்த்தோம்னா இதுவும் சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது, அதுவும் சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறு வேறு தானே.
அப்போ வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மாதிரியும் நம்மளை வந்து குழப்பி விட்டு போயிடும். அந்த மாதிரி உள்ளது தான் முத்தஷாபிஹிமாங்க. உஹருன்னா ஆயாத்துன் உஹரு, மேலும் சில வசனங்களும் உள்ளன. முத்தஷாபிஹாத்துன், முத்தஷாபிஹாத்தான, முத்தஷாபிஹி என்றால் அதாவது அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பம்னு சொன்னால் கூட அது நல்ல வார்த்தையாக இருக்காது. முத்தஷாபிஹின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானதாக இருக்கக்கூடியன்னு ஒரு அர்த்தம். அதனால் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. அதாவது இது வந்து வார்த்தையுடைய அர்த்தம். அது கருத்து என்னன்னு கேட்டால் இலக்கியமான வசனங்கள், நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படாமல் அல்லாஹ்வுடைய, உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறோம். இது ஒரு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? இறந்துட்டாங்க நல்லா தெரியுது, உயிரோடு இருக்கிறாங்கன்னு எப்படி? அது இறந்தவர்கள்னால தான் கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆள் இறந்துட்டதுனால தான் அவர் கொண்டே கபிரிஸ்தானில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இறந்தவர்கள் தான். ஆனால் அவங்கள இறந்தவர்னு சொல்லாதே உயிரோடு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறது? என்ன இதை பார்த்தோம்னா ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதில்ல, குழப்பத்தை ஏற்படுத்துதில்ல. அப்போ உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம எந்த உயிரை விளங்கி வைத்திருக்கிறோமோ, எந்த உயிரில் நம்ம வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உயிர் கிடையாது. அந்த உயிர் போனதுனால தான் நம்ம மூத்த ஆனாங்க. அது அல்லாமல் மறுமையில் இன்னொரு வாழ்க்கையில் ஒரு உயிர் இருக்குது அவங்களுக்கு, அந்த உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். ஆனால் இந்த வசனத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், செத்து போன ஆளுக்களை வணங்கக்கூடியவன் என்ன செய்வான்னு கேட்டால், உசுரோடு இருக்கிறார்கள்னா உசுரோடு தான் இருக்காங்கன்றான். உசுரோடு இருக்கிறார்கள்னு அதில் வாசகம் இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவங்கன்னு சொல்லாதீங்க, உசுரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் செய்கிறதுன்னு சொன்னால் நம்ம மூளையை கொண்டு சிந்திக்கணும். உயிரோடு தான் இல்லையே, நம்ம கண்ணுக்கே தெரிகிறது அவங்க உயிரோடு இல்லாமல் கொல்லப்பட்டு போயிட்டாங்க, அதனால தான் கொண்டு போய் குழி தோண்டி அவங்கள புதைச்சி அடக்கம் பண்ணினாங்க, நல்லா தெரியுதுல. அப்படி தெரியும் பொழுது அவங்க இறந்தாங்கங்கிறது கன்ஃபார்மாக கண்ணுக்கு தெரியுது. இறந்தாங்கன்னு தெரிகிற ஒரு ஆளை இறக்கலைன்னு சொன்னால், உயிரோடு இருக்கிற ஆள்னு சொன்னால் வேறு அர்த்தமாக தானே இருக்கேன். இறந்த ஒரு ஆளை வந்து இறக்கலைன்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இறந்து போனது கன்ஃபார்மாக டாக்டர்னால் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு இறந்துட்டாருன்னு, ஆனாலும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உயிருக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க இயலுமா? அதை கொடுத்தேன்னா இது மறுக்கப்படும், இதை கொடுத்து அது மறுக்கப்படும். அப்போ உயிரோடு இருந்தால் எது கொண்டு அடக்கம் பண்ண? எதுக்கு அவருடைய சொத்துக்கள்லாம் வாரிசெல்லாம் பிரிச்சுக்கிட்டீங்க? உயிரோடு இருந்தால் அவர் கொண்டாட்டியை வேற கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ இறந்துட்டார்னு நல்லா தெரியுது. ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவர் இறந்து விட்டார் என்பது தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் அவர்களை வந்து உலா தக்கூலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மூத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன், மாறாக உசுரோடு இருக்கிறார்கள். இந்த உசுரோடு இருக்கிறார்கள்ங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணுதா இல்லையா? அவங்கள என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது? இறந்துட்டார்கள்னு சொல்லிவிட்டு அப்புறம் உசுரோடு இருக்கிறார்கள்னு கன்ஃபியூஸ் பண்ணும்ல. அப்போ இறந்து போன ஒரு ஆளை பற்றி உசுரோடு உள்ளவர்னு சொன்னால் குழப்பம் வருமா? இல்லை, என்னையை பார்த்து உசுரோடு இருக்கிற என்னையை பார்த்து உசுரோடு இருக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு குழப்பம் வராது. உசுரோடு இருக்கிற யாரை பற்றியாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் குழப்பம் வராது. செத்து போன ஆளை போய் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் குழப்பம் வருமா இல்லையா? அப்போ தான் என்ன பண்ணால் இது ரெண்டு அர்த்தம். உயிரோடு இருக்கிறார்கள் என்ற வார்த்தை வந்து அவங்க புகழோடு இருக்கிறாங்க, செல்வாக்கோடு இருக்கிறாங்க, மக்களால் போற்றப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், உயிரோடு உள்ளவர்கள்னு சொல்லி. அதே மாதிரி திருவள்ளுவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருமாங்க. எங்கே இப்போ வாழ்ந்து கொண்டு அவர் தான் இறந்து போயிட்டாரப்பான்னு கேட்டால், அது குரல் வச்சுருக்கிறோம்ல, அவருடைய குரலை எல்லோரும் படிக்கிறாங்கல்ல, அவர் இருந்து சொல்லித்தர்ற மாதிரி தானே இருக்கிறாரு, அவருடைய குரல் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. திருக்குறள் மூலம் வாழ்கிறாருமாங்க. அப்போ வாழ்கிறாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம எந்த வாழ்கிறது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்கிற அர்த்தத்தில் அவர் வாழவில்லை. எத்தனை தலைவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லது மதிக்கக்கூடிய மக்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் அது கொடுக்குறோம்ல. இதில் கொடுத்துருவாங்க. நம்ம மார்க் அடிப்படையில் என்ன கொடுக்கணும்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தில் வேறு உயிர் வந்துடும். அவங்க உயிரோடு இருக்கிறார்கள்னு சொன்னான்னு அர்த்தம், இந்த உயிர் போயிடுச்சு, அதான் கொண்டு அடக்கம் பண்ணிங்க,
வேறு விதமான உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அது தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். கபூரில் போய் செத்து போனாலும் கூப்பிட மாட்டோம். ஏன் கூப்பிட மாட்டோம்? செத்துட்டார, உயிரோடு அங்கே இருக்கார். நமக்கு என்ன பதில் இருக்குது? உயிரோடு அங்கே இருக்கார், சொர்க்கத்தில் உயிரோடு இருக்கிறார், கபூரில் உயிரோடு இருக்கிறார், இங்கே உயிரோடு இல்லை. அப்போ இங்கே துன்யாவில் உயிரோடு இல்லை, ஆகிரத்தில் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு மாற்றினோம்னா, நேரான பார்வை உள்ளவர்கள் அப்படி மாற்றினாங்கன்னா முரண்பாடு இல்லாமல் அதையும் நம்ப மாதிரி இதையும் நம்புகிற மாதிரி அமைஞ்சிரும். ஆனால் இந்த குழப்பத்தை விளைவிக்கிறவன் அதாவது குறைவான மதி உடையவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், உயிரோடு இருக்கிறாருன்னு உயிரோடு தான் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆண்டவரே நம்ம கூப்பிடலாம், என்கிட்ட உசுரோடு தான் இருக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்போ இறந்து போனதுக்கு என்ன பார்த்தேன்? இறந்துட்டா அப்போ ஏன் போய் அடக்கம் பண்ணீங்க? உசுரோடு உள்ள ஆளுக்கு பெரிய கிரிமினல் குற்றம் உள்ள எந்த ஒரு காலத்துலையும் அதே செஞ்சீங்க உசுரோடு உள்ள ஆளை. அப்போ இறந்துட்டாங்க ஒத்துக்கிற தானே செய்யறான். உயிரோடு இருந்தால் கூப்பிட்டு வர சொல்லு பார்ப்போன்னா வருவாரா? உயிரோடு தானே இருக்கார். உயிரோடு உள்ளவன் இப்போ நம்ம கூப்பிட்டா என்ன செய்ய வருவான்ல, என்னென்னு கேட்பான்ல, தேவையை முறையிட்டால் அவன் காதில் வாங்குவானா இல்லையா? அது ஒன்றுமே தெரியலையே. அவன் இறந்துட்டு இப்போ இறந்தாரு தானே. இப்போ எல்லாம் உயிரோடு இருக்காருன்னு சொன்ன பிறகும் கூட அந்த கொல்லப்பட்டவங்க இறந்த மாதிரி தானே நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. நம்மளோட இந்த கான்டாக்ட் வச்சுக்கிற மாட்டாங்களே. ஆனால் என்ன இருக்குது? உயிரோடு இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதான் முத்தஷாபிகா. முத்தஷாபிகை என்று சொன்னால் அது நேரடியான அர்த்தத்தை கொடுக்க முடியாத சொற்களாக இருக்கும். நேரடியான அர்த்தத்தை கொடுத்தீங்க என்று சொன்னால் அதில் உங்களை வழிகேட்ட உடனே தள்ளிடும். நேரடியான அர்த்தம் கொடுக்காம இது உயிரோடு உள்ளவர்களுங்கிறது அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் நம்ம அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இறந்தது நல்ல பளிச்சுன்னு தெரியுதே, நடைமுறையில் பார்க்குறமே, அவர் ஊருக்கு துன்யாவுக்கு வரமாட்டேங்கிறார, அதனால் அவர் இறந்தாருங்கிறது தான் கன்ஃபார்மான ஒரு விஷயம். அப்போ உயிரோடு இருக்கிறது பொய்யான்னு அதுவும் கன்ஃபார்மான விஷயந்தான். அது ஆகிரத்தில். இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் இறந்து விட்டார்கள், இந்த துன்யாவுக்கு அப்பால் உள்ள வாழ்க்கையில் அவங்க ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அப்படி பொருள் கொண்டோம்னு சொன்னால் இது நேரிய பார்வை உள்ளவன் இப்படி விளங்குவான். அவனுக்கு முத்தஷாபிகை அவனை வழிகெடுக்காது, முகக்கமும் அவனை வழிகெடுக்காது. முத்தஷாபிகை கொஞ்சம் கூர்மையான புத்தியோடு பார்த்தான்னு சொன்னால் அதுலேயும் கரெக்டான அர்த்தத்துக்கு போயிடுவான் அவன். முத்தஷாபிகையில் வேறு மாதிரி அர்த்தம் கொள்ள இடம் தந்தான இது கொள்ள முடியாதுல்ல, இப்படி கொண்ட பேசிக்கே மாறுத, இஸ்லாமிய அடிப்படைக்கே மாற்றமாக வருதுன்னு என்ன செய்வான்? கரெக்டாக அவன் புரிஞ்சிக்கிடுவான். இதுதான் முத்தஷாபிங்கிறது. அப்போ என்னன்னு கேட்டால் உஹரு ஆயாத்துன் உஹரு, அதாவது ஆஹர் என்பதற்கு ஜம்மு உஹர். ஆஹர் என்று சொன்னால் அஹருன்னு இஸ்ம் தம்லீல் இருக்குல்ல, அதுக்கு என்னென்று வரும்னு கேட்டால் உஹருண்டு ஜம்மு வரும், அக்பருக்கு குபருண்டு வரும், அன்சருக்கு நுசருண்டு வரும். உங்கள் இஸ்ம் தம்லீல் பாடத்தில் நடத்தியாச்சு. அப்போ உஹர் என்று சொன்னால் ஆஹர் என்பதனுடைய ஜம்மு உஹர். உஹரு மற்றவைகளும் உள்ளன, மற்றவை என்ன? மற்ற வசனங்கள். அதனால் என்ன செய்யணும்னா ஆயாத்துன் உஹரு, மற்றும் வசனங்கள் உள்ளன, அது முத்தஷாபிகாத்துன் இரு பொருள் தரக்கூடியன்னு வச்சுக்கிறங்க. அதுக்கு முத்தஷாபிகாத்து என்ன வச்சுக்கிறோம்னு கேட்டால் இரு பொருள் தரக்கூடிய மற்ற வசனங்களும் உள்ளன. ஒரு பொருள் தரக்கூடிய முகமும் இருக்கின்றன, இரு பொருள் தரக்கூடிய முத்தஷாபிகும் இந்த குரானில் இருக்கிறது. அது என்ன குரானில் மட்டும் இருக்குன்னு விளங்கிடக்கூடாது. குரானில் இருக்குது, உங்கள் பேச்சு என் பேச்சில் தான் இருக்குது, சரியா? அதை வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம், எவருடைய உள்ளங்களில் ஜேகுன் வழிகேடு இருக்கிறதோ, எவருடைய உள்ளங்களில் வழிகேடு மிகைத்திருக்கிறதோ அவர்கள் எத்தபியூன, அவர்கள் பின்தொடர்வார்கள், மா தஷாபஹ மின்ஹு, அதில் எது இரு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதை போய் பின்பற்றுவார்கள். பின்பற்றலாம், இரு கருத்து தரக்கூடியதையும் பின்பற்றலாம். எப்படி பின்பற்றலாம்னு சொன்னால் எது சரியான கருத்து என்பதை ஆய்வு செஞ்சு இது இந்த உயிரோடு உள்ளவர் என்பதற்கு அந்த அர்த்தம் கிடையாது, உயிரோடு தான் இருக்கிறாங்க ஆகிரத்தில் மறுமையிலன்னு அர்த்தம் செஞ்சிருவாங்க. இவன் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தான் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி ஷிர்க்குக்கு போயிடுவான். இப்போ ஈசா நபி அல்லாவுடைய ரூஹுண்டு அல்லா சொல்கிறான். ரூஹுன்னு என்ன செய்வாங்க? அல்லாவுடைய மகான்றாங்க. அடைய ரூஹுன்னா அல்லாவால் தகப்பன் இல்லாமல் அவர் பிறந்ததுனால ரூஹுல்லா, அல்லாவுடைய ரூஹு, அல்லாவால் ஊதப்பட்டவர்னு அர்த்தமே தவிர அல்லாவுக்கு பிறந்தவர்னு அர்த்தம் கிடையாதுன்னு அறிவுள்ளவங்க விளங்கிக்கிடுவாங்க. அறிவு கட்டவன் என்ன விளங்கிக்கிடுவான்? அல்லாவுடைய புள்ளன்னு விளங்கிக்கிடுவான்.
ஈசா நபி அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்வதெல்லாம் இந்த மாதிரியான வாசகங்கள் அவங்க வேதங்களில் பார்த்து தான் அப்படி வெளிகட்டு போனாங்க. அப்போ குர்ஆனில் அந்த மாதிரி இருக்குங்கிறான்ல. குர்ஆனில் என்ன இருக்குது? முஹக்கம் இருக்குது, முத்தஷாபி இருக்கிறது. ஆனால் அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளங்களில் வந்து சருகுதல் இருக்கிறதோ அந்த அந்த மாதிரியான ஆட்க வந்து இப்போ எத்தபியூன அவங்க பின்தொடர்வார்கள் மா தஷாபஹ மின்ஹு, இந்த கிதாபில் இந்த குர்ஆனில் எது இருபொருள் தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த ஒன்றை அவர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள். எதுக்கு பண்ணுவாங்கன்ற இரு பொருள் தரக்கூடியதை ஃபாலோ பண்ணலாம். எந்த பொருளை ஃபாலோ பண்ணினால் வழிகெடுக்காத அந்த பொருளை ஃபாலோ பண்ணணும். எந்த பொருளை கொடுத்தா வழிகெடுக்குமோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இபுத்திகா அல் ஃபித்னத்தி, ஒரு ஃபித்னாவை ஒரு குழப்பத்தை நாடியவர்களாக அந்த முத்தஷாபியை பின்பற்றுகிறார்கள். முத்தஷாபிகை நம்ம பின்பற்றலாம். நம்மளும் இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க மறுமையில் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லலாம் தானே, அது நம்ம வழிகேட்டில் தள்ளாத. ஆனால் இம்மையில் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் வழிகேட்டில் தள்ளிடும். அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் சருகுதல் இருக்கிறதோ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் எத்தபியூன அவன் பின்பற்றுகிறார்கள் மாண்டா அல்லதி ஒன்றை பின்பற்றுகிறார்கள் தஷாபக மின்ஹு, அந்த வேதத்தில் எது தஷாபக இரு பொருள் உடையதாக இருக்கிறதோ அதனை பின்பற்றுகிறார்கள். வழிகட்டவர்கள் முத்தஷாபிகை கையில் ஆதாரத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க. இந்த கபர் வணங்கி மதுகபுக்காரன் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவன் காட்டுற ஆதாரம் பூரா என்னவா இருக்கும்னா முத்தஷாபியாக இருக்கும். முகக்கமான வசனங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுல எல்லாம் அடங்கிருச்சு, அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிறத. எப்படியாவது பல தெய்வத்தை கொண்டாந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்களாம் எதை காட்டுவான்னு கேட்டால் அந்த மாதிரி முத்தஷாபியே எடுப்பான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு முத்தஷாபியை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு செய்தியை கூட நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அதாவது அல்லாஹ் யார் எனக்காக வேண்டி நஃபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்குகிறாரோ, இது ஒரு ஹதீஸ், நெருங்குகிறாரோ அவருடைய கையாக நான் ஆகிவிடுவேன், அவருடைய காலாக ஆகிவிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் ஹதீஸை குதுசியில் சொன்னதாக ஒரு ஹதீஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ யார் வந்து அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க கையாக அல்லாஹ் ஆயிடுவானாம். இந்த கை நம்ம கை கிடையாது, அல்லாஹ்வுடைய கை. அவங்க காலாக வந்து நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அது நேரடி அர்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இப்போ என் கை வந்து அல்லாஹ்வுடைய கையாக போயிடுது. இப்போ அவுடியா மகான்னு சொல்கிறவங்கலாம் அவங்க கை கிடையாது, அவங்க கை வந்து அல்லாஹ்வுடைய கை, அல்லாவே கையாயிடுறான்ல. அப்போ குன்து சமாஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆகிவிடுவேன். ஓ பசரஹுல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக கண்ணாக நான் வந்து மாறிவிடுவேன். ஓ எதவுல்லத்தி எப்திஷு பிஹி, அவன் பிடிக்கின்ற கையாக நான் ஆகிவிடுவேன். ஓ ரிஜிலகுல்லத்தி எம்ஷி பிஹி, அவன் நடக்கின்ற காலாகவும் நானே ஆகிவிடுவேன். யார் எனக்காக வேண்டி நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து நெருங்கி விட்டாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கையாக நான் ஆயிடுவேன், அவருடைய காலாக நான் ஆயிடுவேன், அவருடைய கண்ணாக ஆயிடுவேன், அவருடைய பார்வை ஆயிடுவேன்னு சொன்னால் அப்போ வந்து நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வணக்க வழிபாடு செய்கிறவங்களுடைய கண் வந்து அவங்க கண் இல்லை, அல்லாஹ்வுடைய கண். அப்படி எவனுக்காவது ஆக முடியுமா? எவனா ஆகியிருக்கிறானா? அந்த கண்ணை கொண்டு எந்த தடையும் இல்லாமல் ஒன்றை அல்லாஹ்வுடைய கண்ணுண்டு அதானே. அல்லாஹ் வந்து அரிசுக்கு மேலே இருந்து கொண்டு அண்ட சராசரத்துக்கு மேலே இருந்து கொண்டு எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உட்காந்து பேசுகிறத பார்க்குறான், நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்த்துட்ருக்கானே. அப்படி எவனாவது பார்த்துருக்குறானா? நபிமார்களாச்சும் பார்த்தாங்களா? அப்போ ஆகலல்ல. அல்ல யாருடைய கண்ணாகவும் ஆகவே இல்லை, யாருடைய செவியாகவும் ஆகவே இல்லை, யாருடைய கையாகவும் ஆகலை. நபிமார்கள்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஆளுக்கு தானே. அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய ஆளுக்கள் அப்போனா இப்படி அவங்கள கொள்வது எப்படி? அல்லாஹ்வை கொண்டுட்டாங்களா? அப்போ அந்த நபிமார்கள் அடிக்கப்பட்டாங்க, உதைக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், கைகால்கள் முறிக்கப்பட்டார்கள், பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், ரெண்டாக அறுக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் யார் யார் ஆயிருக்கா? இறை நேசர்களில் மிகச்சிறந்த இறை நேசர்களாகிய நபிமார்கள் ஆகியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு நேரடி அர்த்தம் கொடுத்தீங்க என்று சொன்னால் நபிமார்களை ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா அல்லாவை கொலை செஞ்சிட்டான்னு அர்த்தமா? அவர் தான் நல்லா வைட்டார்ல. அவர் கையை வெட்டினா அல்லாவுடைய கையை வெட்டியாச்சுன்னு அர்த்தமா? அவர் காலை வெட்டினா அல்லாவுடைய காலை வெட்டியாச்சுன்னு அர்த்தம் வருமா? அந்த சொல்லுக்கு அர்த்தம் அப்படி தான் வரும். அந்த சொல்லை நேரடியாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஆனால் நம்ம என்ன அர்த்தம் செய்வோம்? இது வந்து ஒரு நெருக்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமை,
இப்போ உதாரணமாக வந்து எனக்கு ஒருத்தர் பக்க பலமாக சப்போர்ட்டாக இருக்காருன்னு வைங்க, நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டால் இவர் தான் நமக்கு வலது கையும்பேன். வலது கை என் வலது கை என்கிட்ட தான் இருக்குது, இவர் எப்படி வலது கையாவார்? ஒரு ஆள் வந்து எனக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு தர்றாரு, எனக்கு உறுதுணையாக நிற்கிறாரு, எனக்கு பக்கபலமாக நிற்கிறாரு, அவரை பற்றி நான் என்ன சொல்லுவேன்? இவர் தான் நமக்கு வலது கை. ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷனுக்கு வலது கை ஆகுவான்? அவன் வலது கை அவன்கிட்ட தானே இருக்கும். அப்போ என்னுடைய வலது கை என்று ஒரு ஆளை சொன்னோம் என்று சொன்னால் அதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. வலது கைன்னு எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தனுடைய கை எப்படி அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஆள் வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாரு அப்படி தானே அர்த்தம். அந்த மாதிரி தான் அல்லாஹ் கையாயிருவான்னு சொன்னால் உனக்கு வந்து அல்லாஹ் வந்து சப்போர்ட் பண்ணுவான். அவன் காலாயிருவான்னா உனக்கு அல்லாஹ் சப்போர்ட்டாக இருப்பான், உதவியாக இருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்குங்கிறதான் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லப்படுதே தவிர அல்லாஹ்வின் கையாக ஒருத்தனுடைய கை ஆகுமா? அல்லாஹ்வுடைய காலாக ஒருத்தனுடைய கால் ஆகுமா? அல்லாஹ்வுடைய செவியாக இன்னொருத்தனுடைய செவி ஆகுமா? அல்லாஹ்வுடைய கண்ணாக இன்னொருத்தனுடைய கண் ஆகுமான்னா ஆகவே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸை நம்ம எப்படி வழங்குகிறோம்? நேரடி அர்த்தத்தின் பிரகாரம் பார்த்தால் இவன் கை தான் அல்லாஹ்வுடைய கை, இவன் கால் தான் அல்லாஹ்வுடைய கால், இவன் கண்ணு தான் அல்லாஹ்வுடைய கண், இவன் காது தான் அல்லாஹ்வுடைய காது என்கிற அர்த்தம் நேரடியாக பார்த்தால் அப்படி இருந்தாலும் நேரடி அர்த்தம் அங்கே கொடுக்காது. முத்தஷாபிஹான ஹதீஸு. அதுக்கு என்ன கொடுக்கணும்? அல்லாஹ் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க? அப்படி ஒரு கணவன் மனைவியை சொல்லுவாங்கள்ல, ஈருடல் ஓர் உயிர்பாங்க. அது நிஜமா அப்படியா? ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு உயிராக இருக்கிறது. இவன் உயிர் இவன்கிட்ட இருக்குது, அவள் உயிர் அவள்கிட்ட இருக்கிறது. உடல் உயிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னு சொல்லுவோம்? ஈருடலும் ஓர் உயிருமா இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரு உயிரில் இயங்கினால் எப்படி ஒரே மாதிரி சிந்திப்பாங்களோ அப்படி சிந்திக்கிறாங்க. அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க. இவன் நினைக்கிறதே அவன் நினைக்கிறா, அவன் நினைக்கிறதே இவன் நினைக்கிறான். அப்படிங்கிறதுனால ஒரு உயிர் தான் ரெண்டு பேரையும் சேர்த்து இயக்குதுங்கிற அர்த்தத்தில் அந்த நெருக்க காற்ற அதிக நெருக்கம் உள்ளவர்கள் அர்த்தம் செய்யணுமே தவிர ஈருடல் ஓர் உயிருங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க இயலுமா? கொடுக்க முடியாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் இன்னொரு செய்தியை சொன்னால் கூட உங்களுக்கு விளங்கும். அல்ல மறுமை நாள் எல்லாம் கேட்பான், ஏன்டா நான் வந்து உனக்கு பசின்னு வந்தேன், எனக்கே நீ சாப்பாடு தரல, அல்ல உனக்கு எப்படி பசிக்கு, நீ எப்போ என்கிட்ட வந்தேன்னு நல்லா கேட்பான். மனுஷன் கேட்பான், அடே ஒரு ஏழை வந்து வாசலில் பிச்சை கேட்டானு கொடுத்தியா நீ? அவனுக்கு கொடுத்துருந்தா எனக்கு கொடுத்ததா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவான். அப்போ அந்த ஏழையாக இருக்கிறவன்லாம் பிச்சைக்காரன்லாம் அல்லவா? அப்படி அவன் அர்த்தம் செய்ய முடியும். அதை சும்மா இலக்கியமாக சொல்கிறது. அப்போ இலக்கியமாக சொல்கிற விஷயங்கள் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, எல்லா மொழிகள்லையும் எல்லா பேச்சிலையும் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது விளங்காமல் வழிகேடுகள் பூரா 72 கூட்டம் உண்டானது பூராவுமே முத்தசாபிகை வச்சு தான் உண்டானானுவோம். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், எத்தபியூன இவர்கள் பின்பற்றுகிறார்கள், மாத்த ஷாபக மின்ஹு அந்த குரானில் இருபொருள் தரக்கூடியதை பின்பற்றுகிறார்கள். எதுக்கு பின்பற்றுகிறார்கள்னு கேட்டால் இப்திகா அல் ஃபித்னத்தி, ஃபித்னாவை நாடி, ஃபித்னா குழப்பத்தை நாடி, ஒரு தெளிவை நாடி அவங்க செய்யலை. தெளிவை நாடி இருந்தால் உயிரோடு உள்ள அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது, முரணாக இருக்குது, தப்பான அர்த்தம் வருது, இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும், தெளிவாக வந்துடும். குழப்பம் விளைவிக்கிறது தான் என்ன செய்யணும்? அவன் வந்து அதை உயிரோடு தான் இருக்கிறாங்கங்கிறது அது குழப்பம் தானே. அது மூளை ஏற்றுக்கிற மாட்டேங்குது, இல்லை செத்துட்டான்னு தெரியுது, உசுரோடு இருக்கிற நம்பர் ரெண்டையும் சேர்த்து நம்புறது குழப்பம் தானே. அப்போ இபுத்திகா அல் ஃபித்னத்தி ஃபித்னாவை தேடியவர்களாகவும் ஒபுத்திகா தவீலிஹி அதனுடைய விளக்கத்தை வந்து அதனுடைய விளக்கத்தை தேடியவர்களாகவும் அந்த முத்தசாபியை போட்டு பின்பற்றுகிறார்கள். முத்தசாபியை பின்பற்றலாம், ஃபித்னாவை நாடி பின்பற்றக்கூடாது. முத்தசாபி வசனத்தை அதனுடைய மூக்கமான அர்த்தம் என்னவா இருக்கும், அது என்ன கருத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பார்த்து என்ன செய்யணும்? பின்பற்றணுமாச்சா? இது அந்த முத்தசாபிக வசனங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். குரானில் ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது. ஒன்று முஹ்கம், ஒன்று முத்தசாபிகின்ட்டானா. அதுக்கு அடுத்தது இங்கே தான் பிரச்சனையே. இப்போ வாசிக்கிற அந்த வசனத்தில் தான் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒமா யஅலமு அறிய மாட்டார்கள், தஅவீலஹு அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார், முத்தசாபியுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள், இல்லல்லா அல்லாவை தவிர யார் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இல்லல்லாஹ் என்பதில் ஒரு மீமை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க குரானில். அது வக்ஃப லாசிமா, கம்பல்சரி அங்கே நிறுத்திடணுமா. அப்படின்னு நிறுத்தி என்ன செய்வாங்கன்னா முத்தசாபியுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கருத்து வருதில்ல. அதுக்கு பேசிக் எங்கே வருதுன்னு கேட்டால் இந்த இடம்தான்.
ஒமா யாலமு தவீலஹு, அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள் இல்லல்லா, அல்லாவை தவிர யார் அறிய மாட்டார்கள். அவ முத்தசாபியுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு விளங்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சு கொண்டது தான். அப்போ இது என்னத்தை தான் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.